அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரமலான் தொடங்கியாச்சு. எல்லோருக்கும் நோயில்லா வாழ்க்கையை அல்லாஹ் தாரதுக்கு வேண்டி நான் துஆ செய்கிறேன். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீங்கள் துஆ செய்யுங்க. இப்போ நான் பெருசாக ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. நான் வீட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட சின்ன ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே இது அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் காய வேண்டிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. பருப்பு, அதுக்கப்புறம் அவில் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பாட்டில்ஸில் நம்ம போட்டு வைக்கணும், அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதுவுமே நான் அரைச்சி வைக்க மாட்டேன். எல்லாமே நான் அந்தந்த டைமில் நான் எடுத்துப்பேன். நான் அப்படின்னா அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ண வேண்டாம், நமக்கு வேறு என்ன வேலை, டக்குன்னு நம்ம எடுத்துடலாம் அரைச்சி அந்த டைமுக்கு வேணும்னு உள்ள திங்ஸை நான் அரைச்சி எடுத்துப்பேன். அதனால் எதுவுமே ப்ரிப்ரேஷன் அந்த எதுவும் கிடையாது. இப்போ வாங்கிட்டு வந்த திங்ஸை எல்லாம் பாட்டிலில் போட்டு, நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சாச்சு. இப்போ இதை அந்தந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம வேறு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறதுலேருந்து தட்டி வச்சுப்பேன். இதில் மைதா, கோதுமை, அப்புறம் இடியப்ப மாவு, சீனி, அதுக்கப்புறம் எல்லாமே அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ காய வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையுமே மேலே அடுக்கிட்டேன் கையோட. அப்போ நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆயில் வீட்டுக்கு எடுத்தது போக மீதி இருந்த எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாமே இதில் வச்சுருந்தேன். பல்காக வாங்கிட்டு வந்ததுனால நமக்கு எப்படியும் கடைக்கு போக முடியாது, பயங்கரமான வெயில், போய் வாங்கவும் முடியாது. அதனால நான் எல்லாமே பல்காக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த நம்ம சாதம் அது இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு தேவையான அப்பளப்பூ, அதுக்கப்புறம் பப்படம், அது மோர் மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம். அதெல்லாம் இந்த இதில் அப்போ நம்ம டக்குன்னு இந்த இதில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கவும் செய்யலாம். அதுக்காக இதில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சாஸு, அதுக்கப்புறம் இந்த லிக்யூட் ஐட்டம், ரோஸ் மில்க்கு, இது எல்லாமே இதில் வச்சுட்டிங்க, ஃப்ரிட்ஜில் போயிடும் இது. அதுக்கப்புறம் பிஸ்கெட் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் இதில் அப்போ குழந்தைங்களும் இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னா எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காக இதில் ரவை, அதுக்கப்புறம் சேமியா, கோதுமை மாவு, குலாப் ஜாமுன் மிக்ஸி இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போக மீதி உள்ளது எல்லாத்தையும் நான் இதில் வச்சுருக்கேன். அப்போ நமக்கு காலியாக இதுலேருந்து எடுத்து போட்டு நான் பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் நான் ஹக்கா நூடுல்ஸு, அதுக்கப்புறம் எக் நூடுல்ஸு, சாதா குழந்தைங்களுக்கு சாப்பிட வேண்டிய ஐட்டம்ஸ் அந்த இதில் நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுட்டு, அந்த மீதி 2 பாக்கெட்டு முந்திரியும் அந்த இதையும் கிஸ்மிஸையும் இதில் வச்சுருக்கேன். இதுவும் க்ளோஸ் பண்ணி அங்கே வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம கீழே கபோர்டில் எடுத்து அடுக்கணும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் காலியாகலை இருக்குது, அதனால் வாங்கலை. சர்பத் வாங்கிட்டு வந்திருந்தேன், லெமன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கண்டிப்பாக நோம்பில் எங்களுக்கு தேவை இருக்கும், அதனால் வாங்கிட்டு வந்தேன். நம்ம நோன்பு திறக்கும்போது இது கண்டிப்பாக எனக்கு இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.